Hi friends, this video is sponsored by Buymoot mobile app. இதில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் பெஸ்ட்டு குவாலிட்டி லோ ப்ரைஸில் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு சர்க்கரை வாங்குகிறோம், இல்லை ஒரிகான், இல்லை இந்த மாதிரி பொருட்களெல்லாம் வாங்க, சக்தி மசாலா, ஆயில், இந்த மாதிரி எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும் நீங்கள் இந்த ஆப்பில் போய் பாருங்கள். ப்ரைஸும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த மற்ற ஆப்போடு நீங்கள் கம்பேர், இப்போ அமேசான் ஆப்போட கூட கம்பேர் பண்ணி பாருங்கள். ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸோடு இருக்கும். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ப்ராடக்ட்டை வியூ பண்ணி பாருங்கள். ஒரு முறை நீங்கள் வாங்கி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் லிங்க்கு டச் பண்ணி ப்ராடக்ட்டை வியூ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு முறை வாங்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித் யூ சிவராம் சேனல். இன்றைக்கி வந்து ஜவ்வரிசி, பழம் இதெல்லாம் வச்சு தான் ஃப்ரூட் ட்ரிங்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம கூலாக குடிக்கும்போது இந்த வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இது என்னோடய அன்பான ரிக்வெஸ்ட்டு. டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 100 கிராம் ஜவ்வரிசி எடுத்துகிட்டு இதை நல்லா கழுகிட்டு ஒரு 5 டம்ளர் அதே டம்ளரில் தண்ணி சேர்த்துட்டு ஒரு குக்கரில் 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 3 விசில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ அதை தண்ணியை மட்டும் நல்லா வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு அதில் ஒரு பச்சை தண்ணி, அதாவது சூடு இல்லாத பச்சை தண்ணி சேர்த்துட்டு ஒரு நல்லா கழுகி எடுத்துடலாம். அப்போ தான் நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது ஒரு வாரமாக இருக்கட்டும். இப்போ 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கலாம். பால் வந்து நல்லா காயட்டும். இப்போ பால் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா பால் வந்து நல்லா ஃபஸ்ட்டு கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து மாதுளம்பழம், ஆப்பிள், ஒரு நேந்திரப்பழம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது பிடிச்ச ஃப்ரூட்ஸ் இருக்கிற ஃப்ரூட்ஸை கூட உங்கள்கிட்ட வேறு எந்த ஃப்ரூட்ஸ் இருக்கோ இந்த ட்ரிங்க்ஸுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பேக்கெட் பால் பவுடர் வாங்கிக்கலாம். அது வந்து ஒரு பேக்கெட் பால் பவுட்ரு 1/2 லிட்டர் பாலுக்கு வந்து சரியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பால் நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம பால் பவுட்ரு, கலக்கி வச்ச பால் பவுடரை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 100 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சர்க்கரை அதிகமாக வேணும்னா நீங்கள் 200 கிராம் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் சர்க்கரை அதிகமாக சேர்த்தா தான் நம்ம கூலாக சாப்பிடும்போது சரியாக இருக்கும். இப்போ பால் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜவ்வரிசியை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். நம்ம நல்லா 10 நிமிஷம் கொதிக்க வைக்கும்போது நல்லா ஒரு க்ரீமியாக, நல்லா ஒரு திக்காக நமக்கு கிடைக்கும்.
இப்போ பார்த்திங்கன்னா நல்லா 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ரூட்ஸு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் பாலோட நல்ல சூடெல்லாம் நல்லாவே ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணலாம். இது வந்து இப்படியே கூட சாப்பிடலாம். சூடாக சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது இந்த வெயிலுக்கு வந்து இந்த ஃப்ரூட் ட்ரிங்க்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒரு 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி செஞ்சு நம்ம கொடுக்கும்போது குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நல்லா டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இந்த வெயிலுக்கு நல்ல கூலிங்கோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.